தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். ஆனால் மனிதனுடைய கிரியைகளோ புண்ணிய செயல்களோ அவனை ரட்சிக்க முடியாது. மோசே வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினது போல இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டபடியால் மனுகுலத்திற்கு ரட்சிப்பு உண்டானது. ஹல்லேலூயா. தம்முடைய சொந்த ஜீவனை பலியாக்கி மனிதனுக்கு ரட்சிப்பு கொடுக்க வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஏசாயா 45 அதிகாரம் 22 பார்க்கும் பொழுது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களும் பார்க்கக்கூடிய அளவில் உலகத்தின் நடுப்பகுதியாகிய கல்வாரி மலையில் சிலுவையில் தொங்கினார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றவர். தம்மை விசுவாசிக்கிற எந்த மனுஷனையும் ரட்சிக்கிறார். எந்த பாவியும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ அறிக்கை செய்யும் போது ரட்சிப்பு இலவசமாக கிடைக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, சத்ருவின் கையிலிருந்து விடுதலை, எல்லா விதமான விடுதலையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள விசுவாசத்தால் நமக்கு உண்டாகிறது. இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது ஆவி, ஆத்மா, சரீரத்திலே விடுதலை கிடைக்கிறது. மனிதனை ரட்சிக்க பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை பலியாக்கி பாவ நிவிர்த்தி செய்தார். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அதை சுதந்திரித்து கொள்ள இயேசு கிறிஸ்து முற்றும் முடிய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, எந்த ஒரு பாவியும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிப்பு இலவசமாக கிடைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலுமே தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமென்றால் அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுவோம். கர்த்தர் நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ரட்சிப்பார், விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர், அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பலப்படுத்துவீராக, உடைய நன்மையினால் நிரப்புவீராக. சோர்ந்து போன நம்முடைய பிள்ளைகளுக்கு சத்துவத்தை கொடுங்கப்பா, பலப்படுத்துங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக, ஆவியின் வரங்களினால் நிரப்புவீராக. ரீமா ரபா ரபா தூரா ஷேதே நேகா ரபலா, உடைய வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ரீகா மாக்கா ருதா ரஷா தனி மாரா ஹர தரபலா, என் தேவன் பிள்ளையுடைய வாழ்க்கையை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கப்பா. உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள் இல்லாமல் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்குவீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி என் தேவன் அற்புதத்தை செய்வீராக. ரீமா கா துனி ஷேதே நி மாக்கா ரதரபலா ரபா கபரா ஷதனி மரஹர தரபலா ரியா கர ஷேகே லேக்கே தினே கர தரபலா, என் தேவன் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை அதிசயத்தை செய்வீராக. நல்ல வேலைகளை கொடுங்க, ஆசீர்வதுங்க, உயர்த்துங்க. கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்க. என்னென்ன வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வர்த்திக பண்ணுங்க. எதை செய்தாலும் வாக்கி முடியான கிருபையில கொடுங்க. என் தேவனே பிள்ளைகளுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர், பிள்ளைகளுக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்க. அப்போ நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போகட்டும். ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் நீக்கப்பட்டு போகட்டும். ரீமா ரபா ரபா தூரா ஷத நிமரா ஹர தரபலா ரபா கபரா ஷாக்கா லாக்கா துணி கர தரபலா ரியா கபூரோ ஷேதி நிமரஹார தரபலா, என் தேவனே வழி நடத்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக நெந்தையோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து பிள்ளைகளை உயர்த்துங்க. சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, தலை குனிந்து போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அப்பா, மனமிறங்குங்க, உதவி செய்யுங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்கிறார்களோ, யாருமே இல்லை என்று சொல்லி யோசிக்கிறார்களோ, தனிமையோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர், நீரே அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. மனுஷருடைய உதவி விருதா என்று வேதம் சொல்கிறது. பிள்ளையுடைய வாழ்க்கையில நன்மைகளை கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், விக்னங்கள், ஆபத்துகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். எந்த சத்துருவின் கிரியைகளோ தீமைகள் எங்களை தொடாதபடிக்கு வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீரே எங்களுக்கு அடைக்கலாம், நீரே எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் மாத்திரமே. எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்த வழியிலே நடக்கவும், நீதியின் வழியிலே நடக்கவும், உண்மையோடு வாழவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படியும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து எங்களை மறுபடியும் ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து உடைய சமூகத்திலே காத்திருக்க கிருபையில கொடுப்பீராக. எங்களை முழுவதுமாக வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.